2025 ஐபிஎல்ல எல்லா டீமே அவங்களோட பவுலர்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. எந்த பவுலர்ஸ் டெஸ்ட்ராயிங் டியோஸா இருக்க போறாங்கன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டீம் எதுனா சிஎஸ்கே. இந்த சிஎஸ்கே அவங்களோட டெஸ்ட்ராயிங் டியோ ரெடி பண்ணிட்டாங்க. இந்திரன் சந்திரன், அதாவது ரவீந்திர ஜடேஜாவும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் டியோவா அந்த டீம்ல கலக்க போறான்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த டியோ அவங்களுக்கு செட் ஆயிருக்கு. அடுத்த பார்க்கக்கூடிய டீம் எதுனா ஏற்கனவே ஆக்ஷன் முன்னாடி இந்த ரெண்டு டியோ ஏற்கனவே செட் ஆயிட்டாங்க. சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும். இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல மிஸ்டரியான ஸ்பின்னர்ஸ். இவங்க ரெண்டு பேரோட பவுலிங் பேட்ஸ்மேன்ஸ் எப்படி ஆட போறான்னு பார்க்கலாம் 25 ஐபிஎல்ல. மூணாவதா பார்க்கக்கூடிய டீம் எதுனா பஞ்சாப் கிங்ஸ். இந்த டீமோட டெஸ்ட்ராயிங் 2 ரெடி ஆயிட்டாங்க. ஹர்ஷ்தீப் சிங்கும் யுஸ்வேந்திர சகலும். இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல காம்பினேஷனா இருப்பாங்க. சகலும் டெத் ஒரு சில டைம் போடுவாரு. அடுத்தது பார்க்கக்கூடிய ஒரு டியோஸ் யாருன்னா ரொம்பவே டிஸ்ட்ராயிங்கா இருக்க போறாங்க. டிசி எடுத்த ரெண்டு பவுலர்ஸும் ரொம்பவே டிஸ்ட்ராயபிளா தான் இருக்க போறாங்க பேட்ஸ்மேன்ஸுக்கு. நடராஜனும் மிச்சல் ஸ்டார்க்கும் இந்த டீம்ல ஒரு டிஸ்ட்ராயிங் டியோவா இருக்க போறாங்க. அடுத்த பார்க்கக்கூடிய டீம் எதுனா ஆர்சிபி. இந்த டீம் அவங்களோட கீ பவுலரான சிராஜ் ரீட்டைன் பண்ணாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த டீம் சிராஜை விட்டு ஒரு நியூவான டெஸ்ட்ராயிங் காம்பினேஷனை யூஸ் பண்றாங்க. எஸ்தையாலும் பேசலோடும் இவங்களோட காம்பினேஷனா இருக்காங்க. அடுத்த பார்க்கக்கூடிய டீம் எதுனா ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த டீமோட டெஸ்ட்ராயிங் காம்பினேஷன் யார் யார் இருக்காங்கன்னா சோப்ரா ஆர்ச்சரும் சந்தீப் சர்மாவும் இருக்காங்க. எல்எஸ்டி இந்த டீமோட காம்பினேஷன் ஏற்கனவே இருந்திருக்காங்க. யாருன்னா ஆவேஷ் கானும் மோசிம் கானும். இந்த ரெண்டு காம்பினேஷன் அந்த டீமுக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு டீமா இருந்துச்சு. அவங்க இப்ப மறுபடியும் அந்த காம்பினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த பார்க்கக்கூடிய டீம் எதுனா குஜராத் டைட்டன்ஸ். இந்த டீமோட காம்பினேஷன் யாருன்னா சிராஜும் ரபடாவும். இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல அக்ரெஷனா பவுலர்ஸ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த டீம் எடுத்த டெஸ்ட்ராயிங் டியோஸ் யாருன்னா ஹர்ஷல் பட்டேலும் ஷமியும் எடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நியூ காம்பினேஷனா இருப்பாங்க. இவங்களும் ஒரு டெட்லியான காம்பினேஷனா தான் இருக்காங்க. கடைசியா தான் வந்து சேர்ந்தார் விநாயக். அந்த மாதிரி இருக்க ஒரு காம்பினேஷன் தான் மும்பை இந்தியன்ஸ் ஒரு டெஸ்ட்ராயிங் காம்பினேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. போல்டன், பும்ரா எல்லா பேட்ஸ்மேனும் கலங்க விட்ட ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்காங்க. உங்களோட ஃபேவரட் டெஸ்ட்ராயிங் காம்பினேஷன் எந்த பவுலர்ஸ்ன்றது கான்பாக்ஸ்ல பண்ணுங்க.